பாஸ், கிரிஷ் கிடைச்சிட்டாரு. அவர் சென்னையில தான் இருக்காரு. அவர் பக்ஷிங்கிறவருடைய ஃபேக்டரியில தான் வேலை செய்யறாராம். சஞ்சய், நம்மளோட பையன் உயிரோட தான் இருக்கான். நம்ம பையன் உயிரோட இருக்கான். இவ்வளவு நாளா நான் அவனை பார்க்காம ரொம்ப தவிச்சு போயிருந்தேன். என் வேதனை யாருக்கும் புரியாது. இப்ப அவன் நம்மள பார்க்கும்போது அவன் நம்மள இப்படியே நம்ம போய் அவனை பார்க்க போறது இல்ல. யாருக்காவது அவன் டான் சஞ்சய் நாயக்குடைய பையன் தெரிஞ்சா அது அவனுடைய உயிருக்கு ஆபத்து. அதனால நான் சொல்றதை கேளு. நேரம் வரும்போது எல்லாத்தையும் சொல்லலாம். புரிஞ்சுதா? அவனுக்கு அடிபட்டு சீக்கிரம் வாங்கப்பா. கோபால், சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. இங்க என்ன நடக்குது? எதுக்கு மிஷின் ஆஃப் பண்ண? இது என்ன அப்பனோடதா? சரி, நிலைமை கொஞ்சம் பாருங்க. மிஷின் ஆஃப் பண்ணலன்னா இந்நேரம் உயிரே போயிருக்கும். அவன் தானே கையை விட்டுக்கிட்டான். இது பழைய மிஷின், பார்த்து தான் செய்யணும்னு அவனுக்கு தெரியும்ல. இவனோட வருமானத்தை வச்சுதான் வீட்டுல எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். இவன் தங்கச்சிக்கு வேற உடம்பு சரியில்லை. இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு எப்படி ஒருத்தர் நிம்மதியா வேலை பார்க்க முடியும்? இங்க இருக்கிற யாருக்காவது கிருஷ்ணமனுடைய பையனை தெரிஞ்சதுன்னு வை, என்னுடைய எதிரிகள் அவனை சும்மா விட மாட்டாங்க. அவனும் அப்படியே என்ன மாதிரி தான். இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். என்னாச்சு? இன்னும் ஏதாவது பேசணுமா? போய் வேலையை பாரு, இல்லைன்னா உன் கையை உடைச்சிருவேன். அப்புறம் பிளாட்ஃபார்ம்ல பிச்சை தான் எடுக்கணும். புரிஞ்சுதா? என்ன இங்க வேடிக்கை? போய் வேலையை பாருங்க, போங்க. இனி என் குடும்பத்தை நான் எப்படி பார்த்துப்பேன்? நீ இதெல்லாம் யோசிக்காத தேவ். இதை பத்தி யோசிச்சு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. உன்னோட தங்கச்சி எனக்கும் தங்கச்சி மாதிரி தானே. அவங்க 2 பேரையும் நான் பாத்துக்கிறேன். நீ எந்த கவலையும் பண்ணாத. நான் இதுக்கு உனக்கு திருப்பி என்ன செய்ய போறேன்? அடி வேணுமா உனக்கு? எனக்கு அப்பா அம்மா குடும்பம்னு யாரும் இல்லை. அதான் எனக்கு இங்க இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, நீங்களும் தான் என் குடும்பம். அப்படின்னா ஃபேக்டரியில வேலை செய்ய எல்லாரும் உங்க குடும்பம். நான் சொல்றது சரிதானே? ஆனா இது உங்க மேனேஜருக்கு புரியல. டோன்ட் வரி, அவர்கிட்ட நான் தெளிவா பேசிக்கிறேன். அப்புறம் தேவ் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். மேடம், நீங்க? நான் ஷாலினி சக்சேனா, இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்க செக்ரட்டரி. ஓகே, இனிமே நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இந்த இதை வச்சுக்கோ. வெளில கம்பெனியோட வண்டி இருக்கா, நீ உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா. இந்த மேடம் பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. ஆமா, இனிமே நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்க என்ன நடக்குது? அவ யாருன்னு கூட எனக்கு தெரியல, ஆனா அவ எனக்கு சொந்தமானவன் தோணுது. கைஸ், உலகத்துல ஒரு அழகான பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு. எல்லாரும் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. லைன்ல நில்லுங்க. ஏ ஹீரோ, வா. ஹாப்பி பர்த்டே மேடம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேடம். ஆயுள் ஆரோக்கியத்தோட 100 வருஷம் நீங்க சந்தோஷமா இருக்கணும். Thank you guys. ராஜேஷ், வண்டியில ஸ்வீட்ஸ் இருக்கு and சாக்லேட்ஸும் இருக்கு, எடுத்துட்டு வா. ஆக்சுவலி இவங்களுக்கு ஸ்வீட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். Oh my god, இவனுக்கு என்னாச்சு? என் பர்த்டே அன்னைக்கு இவனையே முன்னாடி கூட்டிட்டு வரீங்க? என்னோட மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. மேடம், உங்க ஃபேக்டரியில வேலை செய்யும் போதுதான் இவனுக்கு அப்படி நடந்திருக்கு. அதான் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்னு. அப்ப அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்ன ஆர்டரா இல்ல ரெக்வெஸ்டா? எனக்கு யாரும் ஆர்டர் போட முடியாது, புரியுதா? அதுவும் எனக்கு கீழே வேலை செய்யறவங்க எல்லாம். இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் நீ இந்த ஃபேக்டரியில வேலை செய்யணுமா வேணாமான்னு நான் தான் முடிவெடுக்கணும். சோ லிசன், நான் சொல்றத கேட்டா நீ வேலையில இருப்ப. என்ன இப்போ நீ பாராட்டி புகழ்ந்து பேசணும். மேடம், பொய் சொல்லி ஒருத்தரை புகழ்ந்து பாடுறது எனக்கு சுத்தமா பிடிக்காத விஷயம். இப்போ இந்த கஷ்டப்படுற பையனுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா நீங்க பண்ண போற உதவிய இவன் வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டான். என்ன இது வரைக்கும் யாரும் இப்படி பேசினதே இல்ல. இது வரைக்கும் நீங்க ஒரு சாதாரண மனுஷனை மதிச்சு நாங்க ஒருத்தர் கூட பார்த்தது இல்ல. அதனாலதான். ஃபைன், நான் தின்னுட்டு போடுற மிச்சத்தை சாப்பிடுற உனக்கு இவ்ளோ திமிரு இருக்க கூடாது, ரைட்? தரையில கிடக்குற ஸ்வீட் எடுத்து முதல்ல சாப்பிடு. அத சாப்பிட்டுட்டு நீ எனக்கு தேங்க்ஸும் சொல்லணும். இல்லனா நீயும் உன் ஃப்ரெண்டும் நாளையில இருந்து இந்த ஃபேக்டரியில இருக்க முடியாது. காட் இட்? கீழே கிடக்கிற ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். அதுல எந்த ஒரு தப்பும் இல்லை.
ஆனா இருந்தாலும் இதுல இருந்து நீங்களும் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். How dare you? Happy birthday, princess. Happy birthday, sweetheart. How are you? சரி, நீங்க எல்லாரும் பர்த்டே ஸ்வீட்ஸை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல? சரி, இப்ப நான் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு நம்பர் 1 பிசினஸ் மேன் மிஸ்டர் நாயக் நம்ம ஃபேக்டரிய விசிட் பண்றதுக்காக வராரு. உங்களோட Dress, உங்களோட முகம், உங்களோட முடி எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கணும். உங்களோட இந்த தோற்றத்தை பார்த்து அவர் முகம் சுளிச்சிடவே கூடாது. புரிஞ்சுதா? மேடம், அது நாயக் சார் வராருன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் சொல்றாங்க நாயக் சார் எல்லாருக்குமே உதவி பண்ணியிருக்காருன்னு. மேடம், நீங்க சொன்னீங்கன்னா தேவுக்கு சார் ஹெல்ப் பண்ணுவார்ல? இங்க பாரு, நாயக் சாருக்கு முன்னாடி வாயை திறக்காத, அப்புறம் ஃபேக்டரிக்கு வர முடியாது. புரிஞ்சுதுல? நாம இப்ப இதை பேசி ப்ராப்ளம் ஆக்க வேண்டாம். நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், சரியா? யோ, என்னையா பண்றீங்க? என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கு என் பொருளை வெளியே தூக்கி போட்டிருக்கீங்க? தூக்கி போடாம நீ 3 மாசமா வாடகையே தரல. முதல்ல அதை எடுத்து வைக்கிற வழியை பாரு. அங்கிள், நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு நம்புங்களேன். எனக்கு வேலை கிடைச்சா இப்ப வெறும் 3 மாசம் தான் ஆக போகுது. நான் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ல. எனக்கு ஒரு 5 நாள் மட்டும் டைம் கொடுங்களேன். 5 நாள் இல்ல, 5 நிமிஷம் கூட உனக்கு டைம் தர தயாரா இல்ல. எனக்கு வாடகை கொடுக்க முடியலன்னா போய் பிளாட்ஃபார்ம்ல தங்கிக்கடா. இங்க இருந்து போ. ஏய், ஏய். இந்த போட்டோக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா உன்னை என்ன பண்ணிருப்பனே தெரியாது. அங்கிள், இதான் என்கிட்ட மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலி போட்டோ. ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த அப்படி சாயந்தரத்துக்குள்ள வாடகை வரல, உன் போட்டோவுக்கு தான் மாலை போட வேண்டி வரும். புரியுதா? வாங்க போலாம். எனக்கு என் பையன் கூட பேசணும். ஐ ஹாவ் a plan. அ, 50,000? இது இந்த பணத்தை யார் அனுப்பிச்சிருப்பாங்க? ஹலோ, யாருங்க? I am so disappointed. தொழிலாளிக்கு முதலாளியோட குரல் தெரிஞ்சிருக்கணும்ல. உனக்கு பணம் அனுப்புனது தப்புன்னு தோணுது. மேக்னா மேடம், என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீங்க எதுக்கு இப்ப திடீர்னு என்கிட்ட இவ்வளவு காரணம் காட்டுறீங்க? கருணை காட்டுறது மேக்னா பக்ஷியோட ஸ்டைல் இல்ல. இந்த பணத்துக்கு பதிலா நீ என்ன பண்ணணுங்கிறத நான் நேர்ல வந்து உனக்கு சொல்றேன். நான் கொடுத்த 50,000க்கு பதிலா நீ எனக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சாகணும். என் பர்த்டே பார்ட்டிக்கு நீ என் பாய் ஃப்ரெண்டா என் கூடவே வந்தாகணும். என்ன? உங்க பாய் ஃப்ரெண்டாவா? ஐ நோ, உன் தகுதிக்கு மீறின விஷயம்தான். ஆனா நோ சொல்றதுக்கு உனக்கு ஆப்ஷன் இல்லவே இல்ல. நீ செஞ்சுதான் ஆகணும். நீ இதுக்கு சம்மதிக்கலனா யூனிட் மொத்தத்தையும் கலைச்சிருவேன். அப்புறம் புது யூனிட்ல பழைய ஆள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. புரியுதா? மேடம், இந்த மாதிரி பணத்துக்கு வேலை போற ஆள் நான் கிடையாது. இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனா எனக்கு ஒன்னும் உன் மேல இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு உன்னால ஒரு காரியம் ஆகணும், அவ்வளவுதான். நீ இதுக்கு தயாரா இல்லனா அது உன் நண்பர்களுக்கு தான் பிரச்சனையா முடியும். என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனா என் பாய் ஃப்ரெண்டா நீ என் கூட வர. உங்க பாய் ஃப்ரெண்டா ஒரு போலியான பணக்காரனா நடிக்கிறதை விட சுயமரியாதையோட சும்மாவே இருந்துருவேன். எனக்கு அது போதும். உனக்கு எவ்வளவு பெரிய ஆஃபர் தரேன், அத போய் வேண்டான்னு சொல்ற? சரி சொல்லு, பார்ட்டிக்கு என் கூட வரியா இல்ல எல்லாரோட வேலையும் கெடுக்க போறியா? சொல்லு, டாட்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? மேடம், ஒரு நிமிஷம். அது ப்ளீஸ் நீங்க உங்க அப்பாவுக்கு கால் பண்ணாதீங்க. நான் பார்ட்டிக்கு வந்துடுறேன். அப்பா கிட்ட சொல்லிடு, பக்ஷயோட கம்பெனில எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆகும். ஆக்சுவலி கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குக்காக கொஞ்ச நாளைக்கு நான் இங்க இருக்க வேண்டியிருக்க.
அது வரைக்கும் நான் யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே. நல்லா தான் இருக்கீங்க. ரொம்ப நேரம் ஆனதுனால போர் அடிச்சிருச்சா என்ன? உனக்கு இன்னும் என்னை பத்தி சரியா தெரியல. பார்ட்டிக்கு இப்படி வர முடியாது, அதனால கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ணலாம். ட்ரை திஸ். மேடம், நான் இதெல்லாம் அப்புறமா போட்டு பார்த்துக்கிறேனே. ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? உன்னோட இந்த வெக்கத்தை போக வைக்கிறதுக்கான வழி எனக்கு நல்லா தெரியும். கம் ஆன், கிஸ் மீ. மேடம் மேடம் என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த இந்த நாடகத்தை நீங்க உண்மையாக்க ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். ராஜேஷ், தேவ் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கம்பெனி தானே செலவு பண்ணுது. நம்ம நினைச்சா அதை ஸ்டாப் பண்ணிடலாம்ல. எதுக்கு இப்படிலாம் நீங்க பண்றீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எதுக்கு இப்படிலாம் பண்றீங்க நீங்க? ப்ளீஸ் நீங்க எதுவும் சொல்லாதீங்க மேடம். உன் கண்ணுல இன்னும் காதல் தெரியவே இல்லையே, அத நீ முதல்ல எனக்கு காட்டு. ஷாலினி மேடம், ஷாலினி மேடம், ஷாலினி மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஷாலினி மேடம், மேடம் இருங்க. கடவுளே, எதுக்கு எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும்? ஆரம்பத்துல இருந்து நீங்க என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க. இப்ப வேணும்னா என் உயிரை கூட எடுத்துக்கோங்க. நான் உங்களை கையெடுத்து கும்புறேன். ஷாலினி மேடம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை விரும்புறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எப்பவும் அவங்க கிட்ட இருந்து மட்டும் பிரிச்சிடாதீங்க. எங்க கிட்ட பணம் எதுவும் இல்ல, விட்டுருங்க. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. நேரத்தை வீணடிக்காம பணத்தை எடுத்து வை. நான் சத்தியமா சொல்றேன், கையில எங்க கிட்ட கொடுக்க பணம் இல்ல. அவரை ஒண்ணு பண்ணாதீங்க, விட்டுருங்க, விடுங்க. பாவப்பட்டவங்க கிட்ட தான் உயரத்தை காட்டுவியா? முடிஞ்சா என்கிட்ட மோது. நீ இவங்கள காப்பாத்த போறியா? உன்னை முதல்ல காப்பாத்திக்கோ. ஏய், என்ன? போங்கடா இங்கிருந்து, போடா. இவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். எங்களை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. அது உனக்கு கடவுள் எப்பவும் துணையா இருப்பாரு. ஆசீர்வாதத்தினால எதுவுமே நடக்கிறது இல்லை ஆண்டி. கடவுள் என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சிட்டாரு. இப்ப எதுவுமே இல்லை. சரி, நீங்க இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க பையன் காணாம போயிட்டான். அவனை கண்டுபிடிக்கதான் ராத்திரி பகல்னு கூட தெரியாம அவனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்க பையனை ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொலைச்சிட்டோம்ப்பா. அவனை தான் தேடி சுத்திட்டு இருக்கோம். அவன் எங்க கூட இருந்திருந்தா இப்ப உண்ட மாதிரி தான் இருந்திருப்பான். எல்லா இடத்துலயும் நாங்க தேடிட்டோம், ஆனா அவனை கண்டுபிடிக்க முடியல. பிள்ளைய பறி கொடுத்த அம்மா அப்பாவோட வேதனை எனக்கு எல்லாமே தெரியும் ஆண்டி, எல்லாமே தெரியும். உங்களை மாதிரி நானும் எல்லாரையும் இழந்து நிற்கிறேன். நீங்க 2 பேரும் என்ன வேலை பார்க்குறீங்களா? உங்க பையனை வேணா நாளைக்கு காலையில தேடலாமா? அது வேற ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் வேணும் ஒன்று பண்ணலாமா? இங்கே பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிக்கோங்களேன். வீடு பெருசா வசதியால இருக்காது, ஆனா நிம்மதியா தூங்க முடியும். உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத சிரமம்? என்ன ஆண்டி நீங்க? வா. இதான் என்னோட வீடு. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.